தமிழகத்தில் தொடங்கவும் இல்லை, அதிகரிக்கவும் இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு இடங்களில் நடக்கும். கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ்நாட்டில் தான் குற்றங்களே இல்லாத பள்ளிக்கூடங்களாட்டு இருக்குது. இந்த மாவட்டத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பள்ளிக்கு செல்கின்ற மாணவ மாணவிகள் அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சிறு சண்டை தள்ளுமுள்ளு இருந்துன்னா அடுத்த வினாடியே மறந்துட்டு அவங்க சேர்ந்துக்கிடுவாங்க. அதை ஒரு குற்றமாக்கி நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் அதை பெருசாக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாலியல் குற்றம், பாலியல் சீண்டல் அது யாராக இருந்தாலும் சரிதான், சரியான நடவடிக்கை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஆளுங்கட்சி என்றோ எதிர்கட்சி என்றோ ஜாதியை பார்த்தோ மதத்தை பார்த்தோ இனத்தை பார்த்தோ வேண்டியவர் வேண்டாதவர் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் குற்றம் நடைபெற்ற அடுத்த நிமிடமே எவ்வளவு தண்டிக்க முடியுமோ கண்டிக்க முடியுமோ இவ்வளவு விரைவாக அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கின்றார்கள். ஆகவே மற்ற மாநிலத்தோடு தமிழகத்தை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இந்தியாவிலே படிப்பில் முதலிடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு தான் இருக்கின்றது இந்தியாவிலே. இது நாம தர புள்ளி ஓரம் இல்லை, ஒன்றிய அரசு தந்திருக்கின்ற புள்ளி ஓரத்தில் அதுதான் இருக்குது. ஆகவே மற்ற மாநிலத்தோடு நம்ம மாநிலத்தோடு கம்பேர் பண்ணுறதுக்கு எந்த மாநிலமும் இல்லை. நீங்கள் உதாரணமாக கட்டாய கல்வி 1 முதல் 14 வயது 1 முதல் 8 வகுப்பு வரை 99% மாணவ மாணவிகள் படிக்கிறோம். மொத்த மாணவ மாணவி எண்ணிக்கை 100னா 99 பேர் படிக்கிறோம். 12வது வகுப்பை எடுத்துக்கிட்டால் 89% பேர் 12ஆம் வகுப்புக்கு வரோம். அதுலேயும் அந்த ட்ராப் அவுட்டுன்னு அதை நினைக்காண்டா அவங்க 10th படித்த உடனே ஐடிஐக்கு போயிருப்பாங்க அல்லது வேலை வாய்ப்புக்கு போயிருப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 99% கல்வியில் முன்னெடுக்கின்ற மாநிலம் நம்முடைய மாநிலம். நம்முடைய புதிய கல்விக் கொள்கையில் 2035க்குள்ள 50% பேர் பட்டம் படிப்பதற்கு இலக்கு வச்சுருக்காங்க. நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாலே அதை தாண்டிட்டோம். நம்ம ஆகவே நடைபெறுகின்ற நம்முடைய கல்வியினுடைய தரமாக இருக்கட்டு இந்தியாவிலே தமிழ்நாடு தான் நம்பர் 1. பள்ளி கல்லூரி நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு என்னென்ன விதிமுறைகள் வகுத்து கொடுத்துருக்கின்றதோ அதை அப்படியே கடைபிடிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது அங்கே இல்லைன்னு சொல்கிறது அதை சொல்கிறாங்க. அந்த குற்றம் என்ன நடந்தது அதை விசாரித்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மத்திய அரசு நமக்கு தரமாட்டேங்கு, நம்மகிட்ட நிதியை வாங்கிட்டு போகிறாங்க. நேற்று கூட நான் சொன்னேன், நிதி பயிர்களுக்கு ஜிஎஸ்டியில் பாதி மத்திய அரசு பாதி 50-50 இருக்குது. அதில் 21% மாநிலத்துக்கு பிரித்து கொடுக்காங்க. ஜிஎஸ்டி பணத்தை 21%. அது எதுக்கு நீங்கள் மத்திய அரசில் கொடுத்து நம்ம வாங்கணும்? தேவையில்லையே. அவங்க பாதுகாப்பு முக்கியமானது, வெளியுறவுத்துறை, இதுகளெல்லாம் அவங்க கையில் வச்சுக்கிட்டு அதுக்குள்ள செலவுக்கு போல் எடுத்துக்கிட்டு 80% ஜிஎஸ்டி மாநிலத்துக்கும் 20% மத்திய அரசுக்கு கொடுத்தா போதும். இது மத்திய அரசில் கொடுத்து திரும்ப இதுக்கு வாங்கணும்னு நான் சொல்கிறேன். இது போல் ஒன்றிய அரசு வாங்கிய கடனுக்கு 19% நம்முடைய வருவாயில் வட்டி கட்டுறோம். ஆனால் 14 லட்சம் கோடி ரூபா கார்பரேட் கம்பெனிக்கு கடன் தள்ளுபடி பண்ணுறோம். 11,122 கோடி ரூபா நம்முடைய ஏழை மாணவர்கள் வாங்கிய கடனை தள்ளுபடி பண்ண மறுக்குது. நீங்கள் கேட்கணும்ல, நீங்கள் தொலைக்காட்சியிலிருந்து இது நியாயமானு கேட்கணும்ல. நீங்கள் 14 லட்சம் கோடி ரூபா கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கு கார்பரேட்டுக்கு. ஒரு கடன் யாருக்கு தள்ளுபடி பண்ணுவாங்கன்னா நலிந்த நிலையில் இருக்கவங்களுக்கு பண்ணுவாங்க. உலக அளவில் இருக்கவங்களுக்கா பண்ணுவாங்க? எப்படி ஒன்றிய அரசு நீட் தேர்வில் என்ன முறைகேடு நடக்குன்னு லிஸ்ட்டை கொண்டாண்டு கேட்டாங்களோ அதே போல் யாருக்கெல்லாம் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கு அந்த லிஸ்ட்டை கொண்டாங்க. அந்த கார்ப்பரேட் நிறுவனம் எவ்வளவு வசதி படைத்தது, இந்த கடனை கெட்டதுக்கு தகுதி இல்லாமல் இருக்காங்களா இல்லையாங்கிறத யார் ஆய்வு பண்ணணும்? உச்சநீதிமன்றம் ஆய்வு பண்ணால் தான் நல்லது. அது